நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகையம் சூரல்மலை பகுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் மேப்பாடி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் பேசலாம். சந்தோஷ், தற்பொழுது மேப்பாடி முகாமில் எத்தனை பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய உறவினர்கள் எவரேனும் காப்பாற்றப்பட்டனரா? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. அதாவது வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேப்பாடுங்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாமில் கிட்டத்தட்ட 600 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது காலையிலிருந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலரும் இங்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்களை காணவில்லை, கிடைக்கவில்லைங்கிற ஒரு தகவலோட தான் கண்ணீரோடு இந்த பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க, அதாவது அவங்க அந்த முண்டக்கயம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தினர் ஒரு 6 பேர் காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை தொடர்ந்து அவங்க அவருடைய உறவினர்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தற்போது அந்த மல்லிகாங்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க. அம்மா, எத்தனை பேர் காணோம், எத்தனை பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க? ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தாங்க. 6 பேரில் 3 பேர் கிடைச்சிருச்சு. நீ 3 பேர் கிடைக்கணும். அதில் என் பேரப்பிள்ள ஒன்று, என் மருமகளோட அம்மாவும் அப்பாவும். ஆனால் 3 பேர் கிடைக்கணும். நாங்கள் 2 நாளாக தேடிட்டு திரியிறோங்க. இது வரைக்கும் கிடைக்கல. நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியலைங்க. நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம். ராத்திரி படுக்கிற கூட இடம்லாம் நாங்கள் எங்கள் கோயிலில் தாங்க படுத்துருந்தோம். நேற்று 3 அண்ணன் கிடச்சிச்சு. 3 அண்ணத்தை எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணியாச்சு. இனி ஒரு 2 அண்ணன் 3 பேர் கிடைக்கணுங்க. அது தயவு செய்து அது வேகத்தை பார்த்து எங்களுக்கு கொடுக்கணுங்க. நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? இதான் வருது அதான் வருதுன்னு வந்த பாடு இல்லைங்க. நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோங்க. 8 வயசான குழந்தைக்கானோம். எனக்கு என்ன செய்வேன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோங்க. ஒரு பார்த்து வேகமாக கொடுக்கணும். அதான் உங்களோட நாங்கள் கேட்குற மன்னிப்பு. எனக்கு அதிகம் தமிழ் தெரியாது, மலையாளம் தான் தெரியும். அதனால தமிழத்தில் தான் பேச முடியும். இவங்க எல்லாருமே இந்த ஒரு மகன் தான், அவங்க மகன் தான் ஒன்று. இது இவனோட தங்கச்சி தான் போடுது. தாத்தா பாட்டியும் கிடைக்கல. நாங்கள் எல்லாம் தேடிட்டு அவங்க வீடு உள்ள ஒன்றும் இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. தனியாக தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ நாங்கள் கேமில் நின்றுட்டுருக்குறோம். எங்களுக்கு வேகமாக பார்த்து கொடுக்கணும். 2 நாள் ஆச்சு நாங்கள் வந்துட்டு. இதுவரை ஒரு தகவலும் தெரியல. 3 பேர் கிடைச்சிட்டு 3 பேர் கிடைக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்து ரெடியாகி எங்களுக்கு கொடுக்கணும். அது எங்களை பார்த்தா போதும். நீங்கள் இருந்தது எல்லாமே மேப்பாடியில் தான் இருந்தாங்களா? அவங்க இவங்க சூரல்மலை ஸ்கூலுக்கு மேலே இருந்தாங்க. அந்த அதெல்லாம் அடிச்சு போயிடுச்சு. ஒன்றுமே அங்கே இல்லை. சூரல்மலையும் முண்டக்கயம் பகுதி இல்லையா? இல்லைங்க, சூரல்மலை முண்டக்கைக்கு அப்புறம் சூரல்மலை. அதாவது இவங்க சொல்ற தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்றைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க 6 பேரை காணலை அப்படிங்கிற ஒரு தகவலோட தான் இந்த உறவினர்கள் இந்த பகுதிக்கு, இந்த மேப்பாடு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் இன்றைக்கு வரைக்குமே அவர்களுடைய 3 பேர் கிடைத்த, அதாவது உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் 3 பேரை தேடும் பணியானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழர்கள் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் கூலி பணி வேலைகள் செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்களை பல பேரை காணோம் அப்படிங்கிற ஒரு தகவலோட தான் இந்த முகாமில் தங்கி இருக்கிறவங்க அவங்க உறவினர்கள் பல பகுதிகளிலிருந்து இங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை காலையிலிருந்தே நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்களில் 6 பேர் 10 பேர் 11 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா இங்கே தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களை காணவில்லைங்கிற ஒரு கவலையான ஒரு சோகத்தோடு இங்கே தேடிட்டு இருக்கிற ஒரு நிலை தான் காணப்படுகிறது. தற்போது இந்த முகாமில் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதற்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பலரும் 1 நாள் 2 நாள் அங்கே தண்ணீரில் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு ஏதாவது தொற்று நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்ணீரோடு தங்களுடைய உறவினர்களை தேடக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. சந்தோஷ், தற்பொழுது அண்மை செய்தி, அதாவது நிலச்சரிவில் சிக்கி 170 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த 9 தமிழர்கள் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. இந்நிலையில 600 பேர் இப்போ அந்த முகாமில் இருக்காங்க. கணக்கெடுக்கும் பணி தொடங்கிடுச்சா? அவங்களுக்கு தேவையான உதவிகள் முகாமில் என்னென்ன செஞ்சு கொடுக்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்க சந்தோஷ்.
தற்போதைய உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உணவு குடிநீர் கொடுப்பதில் தான் வந்து அதிகாரிகள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. அதே போல் அவர்களுக்கு தேவையான உடைகளை வந்து கொடுப்பதற்கும் வந்து அதிகாரிகள் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் வந்து அவர்களால் செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல்வேறு பகுதியிலிருந்து உணவு உள்ளிட்ட பொருட்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்கியிருந்த வீடு இல்லை, அதே போல் தங்களுடைய உடைமைகள் எதுவுமே கிடையாது. போட்டிருந்த துணியோடு தான் இந்த மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த முகாமில் மட்டும் 600 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தா 3000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து அவர்கள் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினரும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்து தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தங்குற இடம் தான். ஏன்னா முகாம்களில் வந்து தொடர்ச்சியாக அவர்களை எத்தனை நாட்கள் இங்கு வைத்திருக்க முடியும்னு சொல்ல முடியாது. நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகையம் சூரல்மலை பகுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தற்பொழுது மேப்பாடி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளும் தற்பொழுது அங்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சந்தோஷிடம் பேசலாம். சந்தோஷ், மீட்பு பணி 2வது நாளாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரளா தன்னார்வலர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து தன்னார்வலர்கள் வந்து மீட்பணியில் துரிதமாக ஈடுபட்டு வராங்க. 3000 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்கள் சந்தோஷ். நிச்சயமாக இந்த பேரிடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதிகாலை 2 மணி முதலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்களாக இருந்தாலும் சரி, பேரிடர் மீட்பு படையினராக இருந்தாலும் சரி, அதே போல் இராணுவத்தினர், அதே போல் கேரளாவை சேர்ந்த தீயணைப்பு துறையினர் அனைவருமே இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து பாதுகாப்பாக அவர்கள் மீட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து முகாம்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். தமிழக முதல்வரும் வந்து இந்த கேரள அரசுக்கு உதவும் விதமாக அங்கிருந்து குழுக்களை அனுப்பியிருக்கிறாங்க. முன்னாள் கலெக்டர் வந்து அதாவது முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த டாக்டர் சமீரன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த பகுதிக்கு என்ன மாதிரியான உதவிகள் இப்போ தேவைப்படும்னு நீங்கள் கண்டறிஞ்சிருக்கிறீங்க? எந்த மாதிரியான உதவிகள் செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிறோம்? இப்போது நேற்று நள்ளிரவில் நானும் என்னோட சக ஆஃபீஸரான ஜானி டோம்பாகிஸும் நேற்று நள்ளிரவில் வந்து சேர்ந்தோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இமிடியேட்டாக எங்களோட ஒரு குழுவை அமைத்து டிஎன்எஸ்டிஆர்எஃபோட 20 பேர் போன்ற ஒரு சிறப்பு குழு, அதே போல் நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸோட 4 சிறப்பு குழுக்கள் இவங்களையும் கூட்டி நாங்கள் வந்து சேர்ந்தோம். இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தோட கலந்தாய்வு பண்ணி அவங்களோட ஆலோசனைப்படி அவங்களே சூரல்மலை பகுதிக்கு நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன வாகனங்கள் தேவை, என்னென்ன பவர்ஸோ போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு கண்டறிந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து அது மொபிலைஸ் பண்ணி ஒரு 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள், 20 மொபைல் ஃப்ரீசர் யூனிட்ஸ் வந்து நாங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு முகாம்களையும் நாங்கள் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி கல்பட்டா முடிச்சு இப்போ மேப்பாடி இந்த சிறப்பு முகாமில் இங்கே வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே இந்த முகாமில் தங்குறாங்க. இங்கே வந்து தமிழகத்தை சார்ந்த மக்கள் யாராவது இருக்கிறார்களா, இல்லை அவங்களுக்கு யாருக்காவது அபாயம், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளதா, அந்த மாதிரி விவரங்களை கண்டறிந்திருக்கிறோம். தற்பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு சில குடும்பங்கள் பல்வேறு தலைமுறைகளாக தமிழகத்திலிருந்து இங்கே குடியேறி பார்த்து இங்கே தோட்டம் தொழிலாளிகளாகவும் இல்லை பிற தொழிற்சாலைகளிலும் வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கேயே ரேஷன் கார்டு போன்ற இதனால இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்கிறாங்க. ஒரு சிலர் சுற்றுலா பயணிகளாகவும் இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து போயுள்ளவங்களோட தகவலும் நாங்கள் தேடி வருகிறோம். இதுவரைக்கும் ஒரு 2 இறப்பு மட்டும்தான் எங்களுக்கு உறுதியாக கண்டறிய உள்ளது. அந்த பாடிஸ் இங்கே இந்த கம்யூனிட்டி சென்டரில் வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் இப்போ ஆய்வு செஞ்சுருக்கோம். அவங்கள வந்து பத்திரமாக அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதே போல் உணவுகள், ட்ரை ஃபுட் போன்ற நாப்கின், கிளாத் போன்ற தேவைகள் உள்ளன. அந்த தேவைகளையும் கண்டறிந்து பக்கத்தில் இருக்கிற நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையும் இந்த கண்ட்ரோல் ரூமோட இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த பேரிடர் ஏற்பட்ட பகுதிக்கு போனீங்களா? இந்த பேரிடர் வந்து அதாவது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக செய்யலான்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க? இப்போது இங்கே வந்து இராணுவம் மூலமாகவும் கேரளா மாநில அரசின் நடவடிக்கைகளாகவும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் வயநாடு மூலமாகவும் பல்வேறு குழுக்களை அமைத்து சிறப்பு குழுக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக அவங்களை அவங்க கரங்களை பலப்படுத்துவதற்காக நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி நம்ம எக்ஸ்ட்ரா டீமை கொடுத்துருக்கோம்.
மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன கேப் இருக்குது, எந்த இடத்துல தேவை அதிகமாக இருக்குன்றது அதை கண்டறிந்து நம்ம அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வந்து நம்ம கொடுத்து அந்த மீட்பு பணியோடு இணைந்து நம்மளுடைய உதவிகளை செஞ்சு அந்த மீட்பு பணியில் ஈடுபட போகிறோம். சார், இப்போ பொதுவாக நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு குழந்தை நலத்தில் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சைக்காலஜிக்கலான இது நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இங்கே இருக்கிற சுகாதாரத்துறை மூலமாக அவரோட தனி குழுக்கள் குழந்தைகளுக்காக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சுகாதாரத்துறையோட பிஹெச்சி மற்றும் ஜிஹெச் வசதிகளில் அங்கே தனியாக மனநிலத்துக்குண்டான மருத்துவர்கள், அவருக்குண்டான செவிலியர்கள், அங்கே கவுன்சிலர்ஸ் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் தன்னார்வலர்கள், அப்படி அறக்கட்டளைகள் அவரோட ஹெல்ப் கூட இங்கே எடுத்து அந்த வேலைகளுக்கு நடைபெற்றிருக்கு. ஆனால் அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அடுத்த நாட்கள் மட்டும்தான் முழுமையாக செய்ய முடியும். இப்போது தற்பொழுது அந்த ரெஸ்கியூ ஆக்டிவிட்டீஸ் உடனுக்குடன் அந்த ரிலீஃப், அவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அவருக்கு தேவையான ஆடைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற விஷயத்துக்கு போக போக அதுக்குண்டான வசதிகள், அவர் தேவையான வசதிகள் அறிந்து அது செய்வாங்க என்றது தான் தகவல் நமக்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து வருகை கூறுகிறது. அதாவது இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரள அரசாங்கம் வந்து முழுமையாக அவர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை எந்தெந்த வகையில் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்காக தான் தமிழக அரசு தங்களை அனுப்பியிருக்கிறது. அதை கண்டறிந்து அந்த உதவிகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே பல பேர் வந்து உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டு வந்து இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது ஏற்பட்ட மிகப்பெரிய சத்தத்தினுடைய தாக்கமும் மன ரீதியான ஒரு பயமும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த பயத்தை போக்குவதற்காகவும் அவர்களுக்கு மன ரீதியான தைரியத்தை கொடுப்பதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை வந்து மருத்துவ ரீதியாகவும் எடுத்து வருவதாக இந்த 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுமே நம்ம இடத்துல தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கள நிலவரம் தான் இப்போ இந்த வயநாடு பகுதியில் நம்மளால பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.